ஹலோ மக்களே, வெல்கம் டு மதன் விலாக்ஸ். நிறைய பேருக்கு வந்து புது வண்டி வாங்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு எடுப்போம். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணுன்னா சில பேர் வந்து பயப்படுவாங்க. ஸோ வண்டி எப்படி இருக்கும், வண்டி வந்து கொஞ்ச நாள் ஓட்டினதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஆயிருமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி, ஒரு நண்பர் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்று வாங்கியிருக்காரு. இது வந்து மாருதி ஆல்டோ. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு எவ்வளோ செலவாகுது, ஒரு சர்வீஸ்க்கும், இந்த கார் எவ்வளோ மைலேஜ் தருது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இந்த காரை ரெடி பண்ணுறதுக்கு, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வந்து பயப்படுவாங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மாருதி ஆல்டோ. ஸோ இந்த கார் பற்றி சொல்லுங்கள். இந்த கார் வந்து 2017 மாடல், ஃபெப்ரவரியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நான் வந்து இந்த வெஹிக்கிள் அக்டோபர் மந்த் வாங்கினேன். அப்போது வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா அரௌண்டு 3800 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருந்தது. நான் அண்ணா நகர் உண்டாயில் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தேன். டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தேன், இட்ஸ் அ பிராண்ட் நியூ தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு காரை புக் பண்ணிவிட்டு நேராக மாருதி ஷோரூம் வந்தேன். ஷோரூம் வந்து வெஹிக்கிள் நம்பரை சொல்லிவிட்டு இதோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு செக் பண்ணேன். அப்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த தேர்ட் சர்வீஸே அவங்க இன்னும் பண்ணலை. இட்ஸ் அ நியூ கார் தான், தேர்ட் ஃப்ரீ சர்வீஸே பெண்டிங் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த காரை வந்து நான் வித்தின் 2 டேஸில் ஃபுல் கேஷ் பே பண்ணி வெஹிக்கிள் எடுத்துட்டேன். நான் பே பண்ணது பார்த்திங்கன்னா அரௌண்டு 2.7 லேக். வெஹிக்கிள் வந்து அந்த டைமில் நான் செக் பண்ணி பார்த்தேன். நியூ வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3.8 வந்தது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருந்தது, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இமிடியேட்டாக புக் பண்ணிவிட்டு காரை எடுத்துட்டேன் 2 டேஸில். அதுக்கப்புறம் ஒரு 8000 கிலோமீட்டர் ஓட்டினேன். அப் டு 8000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் வந்து நான் தேர்ட் ஃப்ரீ சர்வீஸே விட்டேன். ஸோ எல்லாருமே வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணிங்களா இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி? எப்படி வந்து மாருதி ஆல்டோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கார் வாங்குகிறேன். ஸோ எனக்கு அந்த பெரிய கார் வாங்குறோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அந்த ஃபியர் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இனிஷியலாக ஒரு கார் வாங்கணுன்றதுக்காக தான் இதை வாங்கினேன். ஸோ இட் இஸ் அ பேசிக் மாடல் தான், அதனால் வந்து இது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ரிலேஷன்ஸும் இதே சேம் கார் வச்சுருந்ததுனால அதை பேஸ் பண்ணி தான் இந்த காரை நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த காருக்கு பெருசாக ஒன்றும் நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணல, செலவு பண்ணல. நார்மலாக பார்த்திங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு நான் வண்டியை சர்வீஸ் விடுவேன். ஸோ ஈவன் சர்வீஸ் 20, 40 அந்த மாதிரி சர்வீஸ் விடும்போது பார்த்திங்கன்னா இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 7,500 ருபீஸ் வரும் சர்வீஸ் காஸ்ட்டு. 10,000 விட்டப்போ 30,000 விட்டப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஹார்ட்லி 5,500 தான் சர்வீஸ் காஸ்ட் வந்துச்சு. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா பர் இயருக்கு அரௌண்ட் 12,000 கிலோமீட்டர் நான் இந்த வண்டியை ஓட்டிடுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் 40,000 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹார்ட்லி இதோட எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அரௌண்டு ஒன்லி சர்வீஸ் காஸ்ட்டு அண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 30,000 தான் ஆகிருக்கு. இஃப் யூ கேல்குலேட்னால் வந்து இட்ஸ் 1 ரூபி, ஹார்ட்லி பிலோ 1 ரூபி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும் பர் கிலோமீட்டர். ஸோ அதுக்கு மேலே வராது. மற்றபடி இந்த இன்சூரன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 1 ரூபி வரும். மைலேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ஆவரேஜ் மைலேஜ் வந்து சிட்டி உள்ள 15 கிடைக்கும், வித் ஏசி தான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் லாங்கில் போகும்போது பார்த்திங்கன்னா ஹார்ட்லி எனக்கு 20 கிடைக்கும் கண்டிப்பாக. நான் வந்து இதை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இயர்லி ட்வைஸ் வந்து தேஞ்சூர் வரைக்கும் போவேன். ஸோ அப்போ எனக்கு ரன்னிங் மைலேஜ் பார்த்திங்கன்னா 20 கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் மைலேஜ் வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக 17 கிடைக்குது இந்த வண்டியில். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வண்டியை டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா? சிட்டியோட மைலேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு கம்ஃபர்ட்டான வெஹிக்கிள். அதுவும் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறது வந்து தாம்பரம் டு போரூர் வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் டெய்லி. ஹார்ட்லி 20 அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு சிட்டியில் இந்த வெஹிக்கிளை ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டிராஃபிக்கில் இட் இஸ் அ பெஸ்ட் வெஹிக்கிள். அண்டு மைலேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு 15 கிடைக்குது சிட்டி டிரைவிங்குள்ளே வித் ஏசியில். ஸோ அடுத்தது கொஸ்டின் வந்து எல்லாருமே கேட்பாங்க, லாங் வந்து எங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க, லாங் ட்ராவலில் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, வித் பேசஞ்சர்ஸ் வித்தவுட் பேசஞ்சர்ஸு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வெஹிக்கிள் வந்து நான் மோஸ்ட்லி அப் டு 300 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுவேன் லாங் ட்ராவல் போகும்போது. நியர் தஞ்சாவூர் வரைக்கும் போவேன். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஹார்ட்லி 6.5 ஹவர்ஸில் ஐ வில் ரீச் த டெசிக்னேஷன்.
அதுவும் நடுவில் வந்து 2 ஸ்டாப் எடுப்பேன் ஒரு ஃபுட் சாப்பிட்றதுக்கு. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து 80 to 90 தான் நான் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா ஸோ அதுக்கு மேலே இந்த வெஹிக்கிளில் வந்து நீங்கள் போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து 20 கிடைக்கும் மைலேஜ் ஆவரேஜாக. ரொம்ப கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே. அதான் ரொம்ப இது பண்ண முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் வண்டி வாங்கும்போதே வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் லைக் கேமரா, சீட் கவர் எல்லாமே இருந்ததுன்னு சொன்னீங்க. வேறு ஏதாவது நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்களா? நான் இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்டோவில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் தான் வரும், சவுண்ட் ஸ்பீக்கர். நான் அடிஷ்னலாக இன்னும் 2 ஸ்பீக்கர் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் அடிஷ்னலாக நான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கிரிப் போட்டேன், புதுசாக மாற்றினேன். ஓகே. ஸோ மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இந்த வெளியே இந்த இந்த நீங்கள் சொன்ன சேஞ்சஸ்க்கு மட்டும்? இந்த சேஞ்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி எனக்கு ஒரு 3500 to 4000 தான் வந்துச்சு. ஸோ மேஜராக ஆகலை இந்த காஸ்ட். இது மாருதிலே பண்ணிங்களா இல்லை வெளியே எங்கேயாவது பண்ணிங்களா? இல்லை, மாருதியில் பண்ணல, நான் வெளியே தான் பண்ணேன். புதுப்பேட்டுக்கிட்ட போய் பண்ணுங்க. ஓகே. ஸோ நீங்கள் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாருதியில் தான் விட்ருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் எந்த சர்வீஸ் சென்டரில் விட்றீங்க? இந்த கார் வந்து இனிஷியலாக வாங்கினது பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஏபிடியில் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சரி ஏபிடிலே சர்வீஸ் விடுவோம் அப்படின்ட்டு நான் கிண்டியில் இருக்கிற ஏபிடி ஷோரூமில் தான் நான் சர்வீஸ் விடுவேன். ஓகே. ஸோ எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு விடுவேன். சர்வீஸ் வந்து நீங்கள் போய் விடுவீங்களா இல்லை அவங்களே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்களா? 2 ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எனக்கு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் போய்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே டெலிவரியும் பண்ணுவாங்க. நான் கார்டு பேமெண்ட்டு கொடுத்தாலும் தே வில் அக்செப்ட். ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ ஏபிடி சர்வீஸ் எப்படி இருக்குது? ஏபிடி சர்வீஸ் வந்து மாருதிலேயே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடியோட சர்வீஸ் பெஸ்ட்டுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நான் அங்கேயே கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சென்னையில் ஓட்டுறோம், வண்டி எங்கேயாவது இடிச்சிருக்கீங்களா? இடிச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாச்சு ரெடி பண்ணுறதுக்கு? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அப் டு 5 years பம்பர் டு பம்பர் மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு இதில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு தடவை டேமேஜ் ஆகிடுச்சு வண்டி சிட்டி உள்ள ஓட்டும் போது. ஸோ அதுக்கப்புறம் நான் போய்ட்டு ஷோரூமில் போய் விட்டேன் வண்டியை. ஸோ அது அவங்க கேட்ட டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் இருக்குதுனால ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பம்பர் ஃபுல்லாக மாற்றி கொடுத்துட்டாங்க. இது வந்து டிங்கரிங் பண்ணிவிட்டு பேக் பம்பர் ஃபுல்லாக மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயம் இல்லை. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 40,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க, டயர் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் டயர் சேஞ்ச் பண்ணலை. அதே அப்போலோ ஒரிஜினல் வாங்கும் போது அப்போலோ டயர் இருந்தது, சேம் அப்போலோ டயர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு நான் அதை ரொட்டேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஸ்டில் ஐ எம் மெயின்டைனிங் த சேம் டயர். ஒன்றும் டயர் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு வரல. மேபி இன்னும் அனதர் 10,000 கிலோமீட்டரில் அந்த டயர் மாற்ற வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ அடுத்தது வந்து எல்லாருமே வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணுன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏதாவது செலவு வச்சிருமா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிறது வந்து பெட்டர் தான் கம்பேர் டு புது கார் வாங்கும் போது. சில பேர் வந்து நான் புது கார் தான் வாங்கணும்னு சம் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் போய் கம்பல் பண்ண முடியாது. சில பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு வரும்போது நீங்கள் கார் வாங்கணுன்னா கொஞ்சம் ஒரு 2 to 3 years உள்ள கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அனதர் 50,000 கிலோமீட்டர் 60,000 கிலோமீட்டருக்கு ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயரு பேட்டரி மட்டும் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸில் பண்ணிடுவாங்க. ஓகே. பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ்னு சொன்னீங்க, எந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாருதி இன்சூரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மாருதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அதில் இஃபோ டோக்கியோ இருக்குது, நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பஜாஜ் இருக்கும், அப்புறம் இன்னொரு யுனைடெடும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2-3 இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இனிஷியலாக வந்தப்போ இஃபோ டோக்கியோ இருந்ததுனால அதே நான் சேம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10,000 9,000 அந்த ரேஞ்சில் வரும் பம்பர் டு பம்பர். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் ஓட்டுறீங்க, சென்னையில் வந்து காரை வெளியே நிறுத்துறீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு எதாவது கவர் போடுறீங்களா, இல்லைனா வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் காரை கழுவுவீங்க? நான் இது வந்து கவரு வண்டிக்கு வந்து நான் போடலை. ஃபஸ்ட்டு கவர் இனிஷியலாக வாங்கின புதுசில் நமக்கு அது தோணும் கவர் போடணும்னு. ஒரு 2-3 டைம்ஸ் நான் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை விட்டுட்டேன், என்னால் போட முடியல. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ இந்த காரை அடிக்கடி க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு. வீக்லி எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு அரௌண்டு நான் 500 rupees 400 rupees கிட்ட கொடுக்குறேன். அவர் எனக்கு வீக்லி 2 or 3 வண்டியை க்ளீன் பண்ணி கொடுத்துருவார் க்ளீனாக.
இந்த வண்டியை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் 2 பேரும் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடிக்கடி பார்க்கணுன்னா கீழே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு சீரீஸாக நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக செகண்ட் ஹேண்ட் கார்ஸை தான் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஓனர்கிட்டே போய் கேட்க போகிறேன் அவங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஆகுது அவங்க அந்த காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வந்து இந்த சீரீஸில் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.